23 வருஷம் 6வது மாதம் 7ஆம் தேதி மணி 12 மணி இருக்கும். ஏற்கனவே ஒரு குடோன்னு வச்சுருக்கிறேன். அங்கே என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்தாங்க. அந்த இடத்துல போகும்போது எனக்கு ஒரு நட்டுவ காலி எனக்கு கடிச்சிது. உடனே அதை அடித்து கையில் கொண்டு வந்து இங்கே சிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன். அவங்கள பார்த்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு கொஞ்சம் நேரம் என்னை உட்கார சொல்லியிருந்தாங்க. நான் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தேன். சரி அப்புறமா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போகும்போது எனக்கு அந்த பைபாட்ஸு ஆற்று பிரித்து பாலத்தில் எனக்கு கொஞ்சம் மயக்க மாதிரியே வந்துடுது. ஒன்றுமே பண்ண முடியல. நைட்டாக 12 மணிக்கு நான் அந்த இடத்துல போகிறேன். என்னை அறியாமலே நான் கீழே விழுந்துட்டேன். ஆனால் இங்கூடி விழாதவளே இங்கே ரோட்டில் நான் விழுந்தேன். ஒரு வண்டி கூட வரல. என்னுடைய செல்லு வந்து கீழே ஆற்றுல உள்ளே விழுந்துடுது. ஆனால் அந்த நேரத்தில் நான் விழுந்து கிடந்தோன்னு எனக்கு நானாக எந்திரிச்சிட்டேன். என் பக்கத்தில் ஒரு பையன் வரைந்து அந்த பையன் எங்கள் வீட்டு பக்கம் தான் நான் இது வரைக்கும் இன்னும் பார்த்ததில்லை. அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சுன்னா நான் உடனே எந்திரிச்சு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தலையில் துண்டு கட்டியிருந்தேன். அதை எடுத்து என்னுடைய காலில் ரொம்ப வெட்டிடுது, ரத்தம் ஊற்றுது. உடனே அதை கட்டி இயேசுவின் ரத்தம்னு சொன்னேன். அந்த பையன் என்னை உடனே தூக்கி உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா இவ்வளோ திறமையாக இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னாங்க. எனக்கு தண்ணி வேணுயாங்க. ஒரு பாட்டில் 10 ரூபா மிரண்டா பாட்டில் ஓடி வருது. என் பக்கத்தில் ஓடி வந்தது. இந்தாங்க உங்கள் வண்டியிலேருந்து தான் விழுந்ததுயா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு மிகவும் அது ஒரு இது. அந்த உடனே போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு அதெல்லாம் எல்லாமே சரியாகிடுது. எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது. இதோ இந்த போன மாதம் வியாபாரத்துக்கு போகும்போது வண்டியில் லோடு ஏற்றி கீழே இறங்கும்போது கீழே விழுந்துட்டேன். எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. தலையில் துண்டு கட்டிருந்து கீழே விழுந்து பட்டுன்னு அடிச்சது. எனக்கு ஒன்றுமே இல்லை, உயிர் இல்லை, எதுவுமே இல்லை. என்னை ஓடியாந்து தூக்கி அப்படி கொண்டு வச்சு தண்ணியை தெளித்து முடித்தாங்க. கொஞ்சம் நேரம் கண்டு முழிப்பு வந்தது. என்னையா செஞ்சதுனாங்க என் கை மட்டும் தூக்க முடியலை அப்படின்னா கையில் மட்டும் அடித்து ரத்தம் ஊற்றுது. அதை ரெண்டுமே செய்யலை. அது கூட எனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாது. அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரியான்னு சொன்னாங்க. சொல்லி ஆனால் அவங்கள தான் அவங்க மூஞ்சியை லாஸ்ட்டு பார்த்துட்டு நைட்டு 11 மணி 12 மணிக்கு எனக்கு நெஞ்சு வலிச்சுது. ஏன் நெஞ்சு நமக்கு வலிக்கிறதே அப்படின்ட்டு நான் யாரையும் எழுப்பலாம் ஒன்று சில கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு உட்காந்துருந்தேன். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னால் தாங்க முடியலை. நானாக கீழே உருண்டு அதுக்கு பிறகு இவங்க வந்து உடனே நைட்டு ஆனால் நான் என்னுடைய உயிர் போயிடுதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நம்ம இதோட முடிச்சிட்டோம், நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்துட்டாரு, இதுதான் என்னுடைய இதாக இருக்கும் முழுகன்னு நினச்சி உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. நைட்டு 1 மணி 1:30 சிஎஸ்பி ஹாஸ்பிட்டலில் வந்தோம். போய் அவங்க ஊசி போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. அப்படி உங்களுக்கு பயிர்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை. கொஞ்சம் நேரம் கழிச்சது எனக்கு கொஞ்சம் வலி குறைஞ்சிது. இல்லையா எங்கள் வீட்டுக்கு பேர் தான், எனக்கு உன்னுடைய காற்று எதுவும் பத்தலை, என்னால் இருக்க முடியலை அப்படின்னு டாக்டர்கிட்ட சொன்னாங்க. சரி அப்போ எங்கள் வீடு நாங்கள் பக்கம்தான் அப்படின்னு உடனே பக்கத்துக்கு அனுப்புனாங்க. உடனே நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் இருந்து நைட்டு தூங்கி முழிச்சிட்டேன். நல்லா முழித்தேன். அந்த கர்த்தருக்கு எனக்கு இவ்வளோ சுகத்தை கொடுத்ததுக்கு கோடான கொடி நன்றி.